சரி உண்மையான சவாரி மாடுன்ற ஆசைப்படுற மாடு கழுத்தை நீடிப்பாங்க. எனக்கு அந்த பாதை பிடிக்கிற பழக்கத்தை விட்டு மண்டையில் சுட்டால் தடிமண் வராது, கன்னத்தில் சுட்டா புழுக்கள் வராது, நெஞ்சில் சுட்டா இந்த மார்படைப்பு வராது. இந்த மாட்டு வண்டி சவாரி முழு மூச்சாக ஒரு பிள்ளை டாக்டர் படிக்கிற மாதிரி எனக்கு இந்த மாட்டு வண்டியில் அந்த டாக்டர் படிப்பு. மாட்டு வண்டி சவாரியை முழு நேரம்னு சொல்லுவேன். வெற்றி கூடவும் தோல்வி கூடவும் பொழுதுபோக்கு விளையாடி மாட்டு வண்டி சவாரியை போட்டி கொண்டு போய் கலைச்சி விளையாடி இப்போ கொஞ்சம் வீரம் வந்தது. இப்போ ஓட முடியாத கண்டைகளையும் போடுறாங்க. மாடு கூட்டங்கள்லாம் இருக்கிப்பாய் கடை நுவம்னு சொல்கிறது. நுவத்துக்கு வெளியில் பிடிச்சி கொண்டு தான் போகுது. முந்தி அங்கே 10 மைல் அல்லது நீர்வேலி அப்படியான இடங்களுக்கு எல்லாம் மாடனால் பூட்டி கொண்டு தான் சாவி விடுறாங்க. பட் விளக்கம் தெரியாமல் படித்தாங்க. அதாவது கீறிட்டு எடுத்து என்ன பண்ணால் 10 கீருக்கு 9 கீரும் சரியாக சும்மா கீறி விட்டால் வாக்கி போய்ச்சலான்னு சொன்னவாரு. மாடு தென்பதி மாடு வந்து ஓடி இருக்கு சிங்கராகின்ற பேக்குறியில் சாதனையை படைக்கிறோன்னா யாழ்ப்பாணத்து மாடு தான் சாதனை படுத்து. அதாவது சவாரியில் கன விதமான மாடுகள் இருக்குது. அழுக்கு வராது. பின்குண்டிகளுக்கு வைக்கிறது மாடை விருத்தமாக வருவது. முந்தி ஏக்கூர் எல்லா மாட்டையும் கொண்டா விட்டு இந்தியா மாதிரி சவாரின்றது. இதுகளெல்லாம் பூவசந்தாரி வடிக்காது. இந்த பால்சட்டமும் இந்த வளையக்கட்டையும் முக்கியமாக இருக்குது. அதாவது அளவுக்கு மீன கொம்பல் இருந்தால் மாட்டுக்கு தலைக்கு பேரம் பண்ணுறது. காதாரம் இருக்கிறது நாங்கள் காதாரக்கா விட்டால் பின்னுக்கு சரியாக அடிக்க காதை இப்படி பிடிக்க மாட்டு கண் தெரியாது. இந்த காதை அறுக்கிறது என்ன காரணம் என்றால் சவாரி மகேந்திரம் என்று சொன்னால் வடமாகாணம் என்ன உலகுக்கே தெரியும். சொல்லி அடிப்பான் கிள்ளி மகேந்திரம் ஐயா. இவர் யாழ்ப்பாணம் அளவட்டியில் இருக்கின்றார். உண்மையிலேயே 400 ரூபாய்க்கு வண்டில் வேண்டி இன்று வரை சவாரி விட்டுக் கொண்டிருக்கின்றார். இவருக்கு வயது 80 தாண்டி இருக்கின்றது. உண்மையிலேயே சவாரியில இவ்வளவு ஒரு அக்கறையாகவும் இவ்வளவு ஒரு ஈடுபாடும் இருக்கும் ஒரு ஐயா இன்று வரையும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் என்றால் அது ஈழத்து மக்களின் அடையாளங்களை மட்டுமல்லாமல் உலக தமிழ் மக்களின் பாரம்பரிய அடையாளங்களை ஒன்றி பிணைந்து இன்று வரை சவாரியில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்த ஐயாவுக்கு வயது 80க்கு கடக்கின்றது. உண்மையிலே இவ்வாறானவர்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும், இவ்வாறவர்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கின்றது. உண்மையிலே ஈழத்திலே பெருமைகளை மக்களோடு ஒன்றி பிணைந்த ஒரு கலையாக இருக்கின்ற இந்த காலை வளர்ப்பு சவாரி மாடு விடுவது என்பது உண்மையிலே எமக்கு பெருமையையும் எமக்கு பல வரலாறுகளையும் கற்றுத்தந்திருக்கின்றது. உண்மையிலே ஈழத்து காளைகள் என்று சொன்னாலே அது எங்கேயுமே ஒரு உண்மையிலே பேர் சொல்லக்கூடிய காளைகளாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே யாழ் மாவட்டத்திலே 40-50க்கும் மேற்பட்ட தலைவைகளில் சவாரிகளை விட்டு இன்று பல வெற்றிகளை சாதித்திருக்கின்றார் இந்த மகேந்திரம் ஐயா என்பவர். உண்மையிலே விவரமான காணொளிதான் பார்க்க போறோம். முழுமையாக பாருங்கள். இவ்வாறானவர்கள் உங்கள் கிராமங்கள் இருந்தால் கூட உங்கள் நகரங்கள் இருந்தால் கூட நம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் சம்பந்தமான நாங்கள் ஆவணப்படுத்தலில் செய்தவர்களில் முன்னுரிமை காட்டி வருகின்றோம். உண்மையிலே இவ்வாறானவர்களை இனங்கண்டு நமது மக்களுக்கும் நமது வருங்கால சந்ததிகளுக்கும் கொடுக்க வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கின்றது. நான் பிறப்பு இடமெல்லாம் அளவெட்டி செய்தி மூலைகள் இருக்கும். அளவெட்டி வடக்கு சாதாரண கிராமத்தில் சின்னம்மாள் கோயிலிடையா இந்த பிறப்புகள் அதெல்லாம். இப்போ நவலேஸ்வரர் வீதியில் நான் இருந்து சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் சவாரியை விட்டு கொண்டிருக்கோம். நான் இதுக்கு மேலே வேறு இடத்துல சவாரி விட்டேன் நான். அப்போ இன்றைக்கி போன கிழமைக்கு அதுக்கு மேலே வேறு ஒரு சவாரி மாடு கொண்டு விட்டுனா அது கொஞ்சம் ஓட இலைகள் அப்போ தயாரி இல்லை. இன்றைக்கி முதல் தரத்தில் 2வது மாடாக எடுப்பட்டது. ஹீட்ஸில் எங்களுக்கு ஒரு மாடு தான் எடுக்கிறாங்க. அதை விட கன மாடை கழிப்படம் ஹீட்ஸில் கழிக்கிறாங்க. டூரண்ட்டுக்கு போன மாதிரி ஏன்னா மாடுகளை கழிச்சு டிஸ்கோல் பண்ணி தான் நம்பர் 1 மாடுகளை தான் எடுத்து விடியல. நூற்றுக்கணக்கான மாடல் கழிப்பட்டு தான் நிற்குது. இப்படி நடந்துகிட்டு நான் இந்த வயதுக்கு 70, 79, 80 வயதாகுது. 80 வயதுக்கு இன்றைக்கு சாரதிக்கு வந்து மாடு போடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் இதாகவும் இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை காண்றதுக்கு நீங்கள் பார்த்து இருக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். இப்படி ஒரு இந்த விழாவுகளில் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு விவசாயிகள் மாபெரும் மாட்டு வண்டி சவாரி. நான் இன்னும் எத்தனையோ சவாரிகளை நெறிப்படுத்துறதுக்காக இருக்கிறேன். இளமாக்கள் மாடு விடுறாங்க, எல்லாம் சீரில்லாத நிலைமையில விட்டு கொண்டிருக்காங்க. இளமாக்களுக்கு அது அனுபவம் பத்தாது. நல்ல இதெல்லாம் பழக இல்லை. நல்ல ஆக்களோட பழகி நல்ல மாதிரி சவாரி விட்டால் இன்னும் வளர்ச்சியும் எங்களோட கிராமத்தில் நல்ல மாதிரி இருக்கும்ன்றதை யாழ் மாவட்டத்தில் பெரிய ஒரு புனிதமான ஒரு விளையாட்டு அன்று அபூர்வமாக ஒரு காலத்தில் வந்து கொண்டிருக்கோம். பெஸ்ட்டாக விடுறது அவங்க முன்னாலே கிருஷ்ணன் கோயில் பின்னால் அங்கே பின்னாலே தான் நான் முதல் ஸ்டார் விநாயக சந்திரோட மற்றது நீர்வேலி, யாழ்ப்பாணம் முத்தவெளி, கருவம்பாறை, இது சோனப்பு, அஜிவேலி, ஆவரங்கால், மட்டுவில், இப்படியே வன்னி மாவட்டம். யாழ் மாவட்டம் எத்தனை சவாரி திடல் இருக்கு? எல்லாமே ஒரு 40க்கும் மேற்பட்ட திடல் இருக்கு. சில இடங்கள் வன்சியலையால் சில இடங்கள் அழிஞ்சு போயிட்டு 40க்கும் மேற்பட்ட விடஞ்சல் இருக்கு. மாடுகள் ஓடுறதுக்கு தயாரான இடம் இருக்கு.
100க்கு 150 கிட்ட பங்கு வச்சிருக்கு. 150 150 கோடிக்கு கிட்ட பங்கு இல்லை இல்லை 5 குரூப்பும் பங்கு வச்சிருக்கு. ஆனா அவன் ஈனா ஈயன்னா ஊனா பட் 150 மாடுகளுக்கு மேலே இன்னும் இருக்கு மாடுகள் எங்களுக்கு ஓடுற மாடுகள் இன்னும் 150 கோடினா 200 கோடிக்கு மேலே பங்கு வச்சிருக்கு. 200 கோடி மாடுகளுக்கு வேறு சவாரியெல்லாம் பங்கு வச்சிருக்கு. ஆனால் பங்கு வெட்டுறதுல ஒன்று இல்லை, ஒரு சோடி மாடு தான் தெரிவுக்கு வரும். அப்போ கீட்டில் கன மாடுகள் திறமையானவனும் கழிவிட வேண்டி வரும். ஷார்ட் பிழைச்சா அப்படி இப்படி வந்தால் கழிவிட்டு கொண்டு வரும். இந்த மாட்டுக்கு எத்தனை வயசு? உங்களோட மாட்டுக்கு எங்கள் வயசுக்கு 4 வயசு ஆச்சு. இது நீங்கள் வளர்க்குற மாடுல எத்தனை சோடி மாடு? அது எனக்கு நான் கட்டுற மாடுக்கெல்லாம் 100 கணக்காக இருக்கும். 700 மாடு கிட்ட கட்டி வந்தேன். இந்த வயதுக்கு 50 வருஷத்துக்கு மேலே மாடு கட்டணும்டா. இப்போ 3 சோடி மாடு நிற்குது. அப்போ இப்படி கட்டி கொண்டு போய்க்க நான் விற்று வாங்கிக்க கணக்கு. நான் இப்போ 10 வயதில் மாடு 10 வயதுலேருந்து மாடு வளர்க்க வலிக்கிட்டேன். மறந்தே போகும். 10 வயதுலேருந்து சவாரி மாடு கட்டினேன். தோல்வியும் இது கண்டிருக்கணும். ஆனால் வெற்றி தான் அபூர்வமான வெற்றி தான் கண்டிருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சவாரி மாடு, திறமையான சவாரி மாடு என்ன விலை போகும் இப்போ? அந்த காலத்தில் 1000 ரூபா, 1000க்கு மேலே போகிறே இல்லை. இன்னைக்கு லட்சத்துக்கு கோடி கணக்கு வந்தது. 1 கோடி திறமான மாடுலாம் 1 கோடி ரூபாய்க்கு. நீங்கள் வச்சிருக்கீங்க 1 கோடி ரூபாய்? அப்படி இல்லை, அந்த மாடு நான் லட்சக்கணக்காக அடித்த மாடு இன்னைக்கு 1 கோடி விற்கும். இல்லை, உங்களோட 2 மாடு பெருமதியோட கூடிய பெருமதி இப்போ இருக்கிறால் அந்த மாடுல 1.5 கோடி 1 கோடி விற்கக்கூடிய மாடுகள் பெருமதி. ஆனால் இதுகளையும் தயார்படுத்தினால் ஒரு 4 சவாரி பின் பண்ணினால் நான் சொல்கிறேன் அதான் விற்பேன். 1/2 கோடி அப்படி தான் சொல்லுவேன். 50 லட்சம் 60 லட்சம் சொல்லுவேன். இது வெட்டிக்கு இமௌண்ட் கூட, அதாவது வெட்டிக்கு காசு கூட. வெட்டிக்கு காசு கூட. ஆனால் இது எல்லாரும் ஆனால் அப்படியே வித்திருக்கிற மாடுகள் கோடிக்கணக்கான காசு. 1 கோடி 2 கோடி வித்துருக்கு. மாடு வித்திருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் கூடிய தொகைக்கு மாடு வச்சுக்கிறது எந்த பகுதியில் நினைக்கிறீங்க? இந்த அன்னைக்கு உடிவில் அன்னைக்கு எங்கள் சுரேஷ் வச்சிருக்கு சங்கரத்தில், நியூட்டன் நிலவாலியில் வச்சிருக்கு, இங்கே மட்டையில் வச்சிருக்கேன். மற்ற குட்டி என்னவன் எங்கள் கண்ணாவளியில் வச்சிருக்கான். அப்படி ஒரு 7-8 பேர் மாடு வச்சிருக்கான். நல்ல விலை கூடுற மாடு, காசு கூடுற மாடு. காசு கூடுற மாடுன்னு தோல்வியும் அடைஞ்சிருக்கும். ஆனால் அப்புறம் ஒரு நேரம் வெற்றி. மற்றது சார சிரமான இருந்தால் வெற்றி. மற்ற மாடு சாட்டில் சடக்கப்படக்கூடாது. அப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்போ வடக்கன் மாடு தான் கூட ஓடுவோம். வடக்கன் மாடு அவ்வளோக்கு நிறுத்தியா விட மாட்டுது. வடக்கன் மாடு தான் இப்போ சவாரி ஓடிக்கொண்டிருக்கு. கூடுதலாக வடக்கன் வெள்ளை மாடுகள் முழுக்க வடக்கன்களான ஓடுது. மற்றது திறமான மாடுன்னு சொன்னால் தெற்குவன்னி மாடு, அது குறைவு மாடு. வடக்கன் மாடு கேப்பை மாடு சொல்லிடுமா? அது கேப்ப மாடு இல்லை, வடக்கன் மாடு ஓடும். கேப்ப மாடு ஓட மாடு. கேப்ப மாடு 4ஆம் இடம் 5ஆம் இடமான மாடு. இதெல்லாம் இந்த முறை சுற்றுலா வயலுக்கு மாடுகள் இந்த மாடு இருக்கு கலந்து வடக்கன் மாடு. இது வடக்கன்ல கலப்பான மாடு. இதெல்லாம் தெற்குவன்னி மாடு. பூஜ்ஜியம் தான் தெற்குவன்னி மாடு. இதுகள் கிழக்கூர் மாடுகள். தெற்குவன்னி மாடு தான் இந்த சவாரி மாடுன்றதுக்கு அடையாளம். மன்னார் மாவட்டம் மாடு. மன்னார் மாவட்டம் மாடு தான் முசலி, வங்காளி, தலைமன்ன, அதெல்லாம் திறமான மாடுகள். அது எல்லாம் இப்போ வருதல் மாடல் பாருங்க. வேகுரு மாடல் வருது. வேகுரு மாடல் வருது. அப்போ இதெல்லாம் தெரிவு செய்யணும். 1-2 தான் தெரிவு செய்யணும். இது 1-2 தெரிவு செய்யறது அப்புறம் வரும். ஆனால் வேகுரு மாடல் தரம் 10ஆம் மாடுகள் அதை பதிஞ்சு விட்டுருக்குது. மீண்டும் பகுதி 2 காணொலியை சந்திக்கின்றோம். காலை வளர்ப்பு, காலை எப்படி வளர்க்க வேண்டும், காலை உருவாக்குவது எப்படி என்ற தொடர்பாக மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.